வணக்கம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஹாட் டாபிக்க பேசிட்டு இருக்கக்கூடிய 2 விஷயங்கள பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். முதல் விஷயம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா, பொதுவாவே தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல அந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அதிகமா பேசப்படும். அதே மாரி 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு ஒரு சூழல்ல, இப்போ அந்த இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயம் அதிக அளவுல பேசப்படுது. 2வது விஷயம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்துல மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அந்த மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான நிதி பெரிய அளவுல வரல. குறிப்பா கல்விக்கான நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த 2 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். முதல்ல இந்த மத்திய பட்ஜெட்ல தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கல்விக்கான நிதி, அதாவது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கல அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு மேல தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற மாதிரி மத்திய அரசு என்ன பதில் சொல்லுதுன்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு, எந்த மாநிலமாக இருந்தாலும், தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலைன்னா பட்ஜெட் தர முடியாது, அந்த பள்ளிகளுக்கான நிதியை தர முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு விளக்கம்னு சொல்லுது. நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிளாஷ்பேக் நம்ம மைண்ட்ல வந்துட்டு போகும். அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்துல மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒரு நிதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் அறிவிப்பாங்க. அறிவிக்கும் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டிலே ஏற்கனவே மது விலக்கு அங்க அமல்ல தான் இருக்கும். மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் அப்போ இல்லை. அப்போ முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே மது விலக்கு அமல்ல தான் இருக்கு, இங்க துளி அளவு கூட மது இல்லை, எனவே அந்த நிதியை தமிழ்நாடு அரசுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா கலைஞர் ஐயா இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அதுல இந்திரா காந்தி அம்மையார் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே மதுக்கடைகள் செயல்பாடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் மது விலக்கை புதியதாக அமல்படுத்தினா அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த நிதி வழங்கப்படும், ஏற்கனவே மது விலக்கு அமல் இருக்க மாநிலங்களுக்கு வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை ஒரு பதில ஐயா கலைஞர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொடுப்பாங்க. அப்போ ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, இந்த நிதியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல ஏற்கனவே அமல்ல இருந்த மது விலக்கை ரத்து செய்து தமிழ்நாட்டுல மதுக்கடைகளை திறந்து அதன் பிறகு திரும்பவும் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்துல திரும்ப மது விலக்கை அமல்படுத்துவார். அதே ஐயா கலைஞர் அவர்களின் புதல்வனாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி இப்போது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போவும் நடக்குது. மத்தியில் ஆண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு பு கல்விக் கொள்கை அப்படின்ற ஒன்றை தமிழ்நாட்டுக்குள்ளாடி கொண்டு வர முயற்சிக்குது. இதே தமிழ்நாட்டுக்குள்ளாடி நாங்க அமல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு சொல்லிட்டு இருக்கு. அதை முழுசா எதிர்க்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்து பேசுவோம். அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை ஏற்றால் தான் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பேசும்போது நமக்கு ஒரு நமக்குள்ளாடியே ஒரு அச்சம் வருது. ஒருவேளை அந்த நிதிக்காக வேண்டி இவங்க புதிய கல்விக் கொள்கையை ஒருவேளை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஏன்னா ஐயா கலைஞர் அவர்கள் செய்த அதே தவறை ஐயா ஸ்டாலின் அவர்களும் செய்வாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் நமக்குள்ளாடி வரலாம். அது ஒரு இயல்பு. இப்போ தமிழ்நாட்டுல புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததுனால் நாங்கள் அந்த நிதியை தரமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதுன்னா, தமிழக அரசு முழுமையாக அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்குள்ளாடி இருக்கு. தமிழக அரசு எந்த இடத்துல அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்குள்ள வருது. இப்ப புதிய கல்விக் கொள்கையில பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்திட்டங்களை மாற்றுவது, மும்மொழி கொள்கை, இல்லம் தேடி கல்வி, இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. இந்த பல விஷயங்கள்ல சில விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமல்ல தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுல அமல்ல தான் இருக்கு. அந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடைமுறையில தான் இருக்கு. அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல ஆசிரியர்களை நியமனம் செய்து பாடம் நடத்துது. அதே போல விஷயம் இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில வரக்கூடிய விஷயங்கள்ல அந்த விஷயங்களும் இந்த தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் முழுமையாக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தமிழக அரசுடைய வாதத்தை நம்மளால ஏற்க முடியாது. தமிழக அரசும் ஏதோ ஒரு இடத்துல அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துட்டு இருக்கோ, ஒரு சமரசம் செய்தோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா இவங்க மத்திய அரசுடைய கல்வித்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க.
அதுல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, தமிழக அரசு முழுமையாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து அவங்க வந்து மத்திய அரசுக்கு எழுதுறாங்க. அந்த கல்வித்துறை அமைச்சகம் தங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து அந்த பதிவை போட்டு தமிழக அரசு வந்து இதை ஏத்திருக்கு, அதை ஏத்ததற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல போடுறாங்க. கூட வந்து தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் அதை வரவேற்று வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் பேசியிருந்தார். ஆனா இதை வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும், குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து வலிமையா எதிர்த்தது. குலக்கல்விக் கொள்கையை ஆதரிக்கும் புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு வந்து ஏற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடுமையா வந்து அதை எதிர்த்தாங்க. கூட வந்து பல கல்வியாளர்கள் வந்து இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. இந்த எதிர்ப்பு வந்து வலுவா வந்ததுமே வந்து தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு வந்து ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க. அதே வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒருபோதும் திமுக அரசு வந்து இதை ஏற்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிக்கையை வந்து மத்திய அரசுக்கு அனுப்புதுன்னா, இவருக்கு தெரியாமல், இவருக்கு தெரியப்படுத்தாமல் அந்த அறிவிப்பை வந்து மத்திய அரசுக்கு அனுப்ப முடியுமா? அப்ப இவருக்கு தெரியாம சிவதாஸ் மீனா அவர்கள் அந்த கடிதத்தை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா, இங்க பள்ளிக்கல்வித்துறை யாருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு? மாநில அரசின் கட்டுப்பாடு இருக்கா, மத்திய அரசின் கட்டுப்பாடு இருக்கு? பள்ளிக்கல்வித்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நீட் எக்ஸாம். அவருடைய அரசியலை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல நாடகங்களை அவங்க இங்க காட்டினாலும் அந்த கல்விக் கொள்கையை அவர்களால் எதிர்க்க முடியாது. அதனாலதான் அந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருப்பதற்கு காரணமும் அதுதான். இன்னைக்கு வந்து எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியாம இந்த சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறோம்னு லெட்டர் எழுதுறாங்களோ, இதே மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல துறைகளில வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதைதான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஐயா முதல்வர் அவர்களை வந்து ஒரு மீட்டிங் வந்து சொல்லியிருப்பார். அரசு துறைகளில வந்து பாஜக வந்து ஊடுருவிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து முதலமைச்சர் அவர்களே பேசியிருப்பார். அதற்கான விளக்கம் இதுதான். இந்த மாதிரியான துறைகள்ல வந்து மத்திய அரசின் தலையீடு வந்து அதிகமா இருக்கு. மாநில அரசு வந்து தன்னுடைய உரிமைகளை இழக்குது. கல்வி மட்டும்தான் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. சில மாநிலங்கள் வந்து உறுதியா நிற்கிறாங்க, என்ன வந்தாலும் வந்து எங்களுடைய மாநிலங்களுக்குள்ளாடி இதே போன்ற விஷயங்களை வந்து நாங்க வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது வந்து உறுதியா இருக்காங்க. ஆனா தமிழக அரசு வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த வந்து இந்தி திணிப்பு, இந்த நிதி பங்கீடு, இந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது அப்படின்னா ஏன்னு பார்த்தாச்சுன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல். ஏன்னா மத்திய பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவது இதுதான் முதல் தடவையான்னு கேட்டாச்சு, இது முதல் தடவை கிடையாது. தொடர்ச்சியாக மத்திய அரசு ஆட்சியில வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு வந்து ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வந்து அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் வந்து இப்பவும் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை இவங்க வந்து திமுக வந்து இப்போ வந்து போராட்டம் நடத்துது, மத்திய பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, அதனால வந்து திமுக வந்து போராட்டம் நடத்துது. இதெல்லாம் வந்து ஒரு நாடகம், அவ்வளவுதான். காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைய தேர்தல் வரக்கூடிய காலங்கள்ல மக்களிடம் வந்து தங்களை வந்து நீதிமான்கள் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து திமுக அரசு வந்து ஒரு நாடகம் நடத்துது, ஒரு கபட நாடகம் நடத்துது, அவ்வளவு அப்படின்னு தான் நம்ம மக்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரிதான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம முக்கியமா பேசக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து தமிழகத்துல வந்து அதிகமா வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, மாநில மொழிகளுடன் கூட ஆங்கிலமும் ஹிந்தியும் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆங்கிலமும் ஹிந்தியும் கட்டாயம் அப்படின்னு வரும்போ இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல வந்து பரவலா வந்து பேசப்படுது. இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறை புரட்டி பார்த்தாலே பல போராட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. இது பாஜகவுக்கு எதிராக தான் நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாஜகவுக்கு எதிராக மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி செய்த போதும் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுல வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு. அதனால பாஜக இந்தி திணிக்குது அப்படின்னு கிடையாது. மத்தியில யாரு வந்தாலும் அந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி வந்து ஒரே நாடு, இந்தியா வந்து ஒரே நாடு அப்படின்னு கட்டமைக்க விரும்புறாங்களோ அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி, இந்தி மொழி தான் வந்து ஒரு பொதுவான மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை வந்து இங்க வந்து மத்தியில ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸா இருந்தாலும் சரி,
பிஜேபியா இருந்தாலும் சரி அப்படி ஒரு பிம்பத்தை வந்து இங்க அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து இங்க உருவாக்க பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஏன் வந்து இந்திய எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்தியை விட பழமையான மொழி இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலே மிக பழமையான மொழி, மிக மூத்த மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழியின் பெரும்பான்மையினர் மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய ஒன்றிய நிலப்பரப்புல இந்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இந்திய வந்து இந்தியாவின் ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு காட்டுற வேகத்துல ஏன் வந்து இந்திக்கு பதிலாக தமிழை வைக்க கூடாது? இப்போ வந்து பள்ளிகள்ல வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரோம், இந்திய வந்து மக்கள் இந்திய வந்து பிள்ளைகள் படிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பாஜக வந்து பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பாஜக இன்னொரு புத்திசாலித்தனமா இன்னொரு விஷயத்தையும் பேசுறாங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, பாஜகவின் மாநில தலைவர் இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. ஆனா எப்படி போராடுவாங்கன்னா, திமுக இருக்கக்கூடியவங்க நடத்தக்கூடிய இந்த தனியார் பள்ளிகளுக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்துவாங்க. தனியார் பள்ளிகள் வந்து சிபிஎஸ்இ சிலபஸும் அந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸ் நடக்கக்கூடிய பள்ளிகளுக்கு முன்னாடி இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. இந்த இடத்துல வந்து பாஜகவின் புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம பார்க்கணும். பாஜக வந்து எப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மக்கள் மத்தியில இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திசை திருப்பணும் அப்படின்னு நான் சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வந்து அது தனியார் பள்ளிகள்ல இந்தி வந்து ஒரு பாடமா இருக்கு, ஆனா அரசு பள்ளிகள்ல வந்து இந்தி ஒரு பாடமா இருக்கக்கூடாதுன்னு இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கதையை வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடியது வந்து இந்த மாநில பாடத்திட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல நடக்குது. இது தமிழ்நாடுன்னு எடுத்தாச்சு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாநில அளவுன்னு எடுத்தாச்சுன்னா ஸ்டேட் சிலபஸ் ஒன்று இருக்கு, சென்ட்ரல் சிலபஸ் ஒன்று இருக்கு. இந்த ஸ்டேட் சிலபஸ் வந்து எந்த பள்ளிகள்ல வந்து இருக்கும்னா, இந்த அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்த ஸ்டேட் சிலபஸ் வந்து நடைமுறையில இருக்கு. அதுவே வந்து தனியார் பள்ளிகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த சென்ட்ரல் சிலபஸ் வந்து அங்க நடைமுறையில இருக்கு. இந்த சென்ட்ரல் சிலபஸை வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தாச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த மெட்ரிகுலேஷனுக்காக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சிக்காக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாரும் வந்து தனித்தனி அமைப்பை வச்சு அவர்களுக்கான பாடத்திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தாச்சுன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, தனியார் பள்ளிகளுக்கு முன்பாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக சென்ட்ரல் சிலபஸ்லயும் வந்து இந்த இந்தி வந்து ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி மாத்தியாச்சுன்னா இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லயும் அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி படிப்பது அவசியமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கண்டிப்பாக அவர்களுக்கு ஹிந்தி அவசியம்னா அவங்க படிக்கட்டும், அது தப்பு கிடையாது. ஆனா ஹிந்தி அத்தியாவசியமானு கேட்டாச்சுன்னா அது அத்தியாவசியம் இல்லை. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாதமாகவும் தமிழக அரசியல் கட்சியோட வாதமாகவும் இருக்கிறது. அதுதான் இந்தி வந்து அவசியமா படிங்க, ஆனா அது அத்தியாவசியமா கேட்டாச்சுன்னா அது அத்தியாவசியம் இல்லை. இப்ப மும்மொழி கொள்கையை வந்து பாஜக அரசு கொண்டு வருது, பாஜக அரசு சொல்ல முடியாது, காங்கிரஸ் கட்சி வந்து எழுதி வச்சிருந்ததான் வந்து மத்திய அரசு வந்து இப்ப நடைமுறைப்படுத்து, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து நடைமுறைப்படுத்துது. அப்ப மத்தியில எந்த கட்சி வந்தாலும் இந்தியை வந்து திணிக்க வந்து அவங்க முயற்சி செய்யும் போது இப்போ தென் மாநிலங்கள்ல வந்து அவங்க ஹிந்தியை வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்கள்ல வந்து அவங்க ஹிந்தியை வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து வட மாநிலங்களுடைய பள்ளிகள்ல வந்து இவங்க ஏன் வந்து தமிழை வந்து ஒரு மொழியாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஹிந்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் வந்து தமிழுக்கு இல்லை? இப்போ வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களுக்கு அவசியம்னா ஹிந்தி படிக்கலாமோ, அதே மாதிரிதான் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவர்களுக்கு அவசியம்னா தமிழ் படிக்கட்டும். அவர்கள் தமிழ் அவசியம் இல்லைன்னா அவங்க படிக்க வேண்டாம். இப்போ தமிழ் பழமையான மொழி, என்னுடைய தாய்மொழி அப்படிங்கிறதுக்காக வந்து நாம் போய் வட மாநிலத்தவர்களும் வந்து தமிழ் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவசியம்னா படிக்கணும், ஆனா அது அத்தியாவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் ஹிந்தியும் தமிழ்நாட்டில் கூடிய மக்களுக்கு அவசியம்னா அவங்க படிக்கட்டும். இப்ப வந்து ஒரு வேலை கிடைச்சி இப்ப மிலிட்ரிக்கு போறாங்க, ராணுவத்துக்கு போறாங்க, ராணுவத்துல போயாச்சுன்னா அங்க வந்து பொதுவான ஒரு மொழியா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க ஹிந்தி தான் இருக்கும். ஆனா ராணுவத்துக்கு போறவனே வந்து 1 மாசம் 2 மாசத்துல வந்து ஒரு ஹிந்தியை வந்து அவன் பேச பழகிடுறான், சரளமா பேசுறான். அப்ப ஹிந்தி வந்து ஒரு மொழி இங்க வந்து ஒரு விஷயம் கிடையாது. அவனுக்கு தேவைன்னா அவன் அதை கத்துக்கட்டும். ஆனா அதை வந்து திணிப்பது, கட்டாயம் படித்தே ஆகணும் அப்படின்னு திணிப்பதுதான் வந்து இங்க வந்து மிகப்பெரிய வந்து தவறா இருக்கு. இப்ப இந்த மும்மொழி கொள்கையை உள்ளடக்கிய இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்து நிதி தராது அப்படின்னு சொல்லுது. இது மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டலா தான் பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு அரசு ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசிட்ட நிதி கேட்கணும்? அது வந்து தமிழ்நாடு அரசு சொந்தமானது தானே. தமிழ்நாடு அரசுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்தே அதை வந்து சீரமைக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி பல கேள்விகள் வந்து நமக்குள்ளாடி வரலாம்.
இப்போ தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி, அந்த மாநில அரசு அந்த மாநிலங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த மாநிலங்களுக்கான உள்கட்டமைப்பை வந்து எதன் மூலமாக பண்ணுவாங்கன்னா, அந்த உள்கட்டமைப்பை பண்ணுவதற்கான நிதி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசு கட்டக்கூடிய அந்த வரி வருவாயில இருந்து தான் வந்து அந்த உள்கட்டமைப்பை வந்து மாநில அரசுகள் வந்து செய்யும். இன்னைக்கு வந்து இந்த வரி வருவாயை வந்து ஒட்டுமொத்தமா வந்து மத்திய அரசு வந்து வாங்கி வச்சிருக்கு. அதுதான் வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வந்து ஒட்டுமொத்த வரி வருவாயும் வந்து மத்திய அரசு வந்து வாங்கி வச்சுட்டு மாநிலங்களை வந்து வந்து மிரட்டிட்டு இருக்கு. உங்களுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக உங்களுக்கு நிதி வேணும்னா நாங்க சொல்ற திட்டத்தை அமல்படுத்தினாதான் தர முடியும். நீங்க பண்ற உள்கட்டமைப்பு நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும். மாநில அரசுக்கு வந்து எந்த ஒரு உரிமையுமே இருக்கக்கூடாது. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை வந்து இங்க நடைமுறைப்படுத்துவதற்காக தான் மாநில அரசு. மாநில அரசோட வேலையை வந்து மத்திய அரசு சொல்வதை வந்து நடைமுறைப்படுத்துவதுதான் அது மாநில அரசுகளின் வேலை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து கொண்டு வருது. இது பாஜக தான் பாசிசம் பேசுது, பாஜக தான் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் இதே தான் பண்ணுது. காங்கிரஸ் வந்து வலுவா பண்ணல, ஏன்னா வந்து அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம இருந்தது. அதனால வந்து அவர்களால வலுவா இந்த விஷயங்களை வந்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்ததுனால இந்த விஷயங்களை வந்து வலுவா வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாஜக பண்ணுச்சு, காங்கிரஸ் பண்ணல அப்படின்னு கிடையாது. அதை பண்ணுவதற்கான தனி பெரும்பான்மை காங்கிரஸ் கையில இல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவு திட்டத்திலே வந்து சொல்லியிருக்காரு, மாநிலங்களில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்த மத்தியில் கூட்டாட்சிங்கிற அப்படி ஒரு விஷயம் இருந்தாதான் மாநிலங்களுக்கான உரிமைகள் வந்து மாநிலங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து பாஜக அரசு வந்து மாநிலங்களை மிரட்டிட்டு இருக்கக்கூடிய சூழலை தவிர்க்கணும்னா மத்தியில வந்து ஒரு கூட்டாட்சி இருக்கணும். இப்போ வந்து பாஜக வந்து தனி பெரும்பான்மையோட இருந்துட்டு அவர்கள் சொல்வதை செய்தால் தான் நிதி தருவோம். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து வரி வருவாயில பார்த்தாச்சுன்னா தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஏன் இந்த வரி வருவாய் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மக்களின் நாசகர திட்டங்களாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இடமாக வந்து தமிழ்நாடு இருக்கு. மக்கள் இருக்கக்கூடிய பல மாநில மக்கள் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருந்தாலும் சரி, என்எல்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இருப்பிடமாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அதை எதிர்க்காம இருந்ததன் காரணமா தான் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மக்கள் விரோத திட்டங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னு தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த மக்கள் விரோத திட்டங்களின் கூடாரமா வந்து தமிழ்நாடு இருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து மக்கள் விரோத திட்டங்களை தமிழ்நாட்டுல வந்து விதைச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசு என்ன நினைச்சுன்னா, இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டு உள்ளாடி வரும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து வரி வருவாய் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நினைச்சது. ஆனா அதுல வந்து மத்திய அரசு வந்து குள்ளநரித்தனமான செஞ்ச வேலை தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அந்த வரி வருவாயை நேரடியா வந்து மத்திய அரசுடைய கையில போற மாதிரி பண்ணது. இது வந்து தமிழக அரசை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி தான் மத்திய அரசு வந்து பண்ணிருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வரி வருவாய் பெருகும், இந்த திட்டத்தை வந்து அங்க அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை காட்டி ஆசை காட்டி அந்த விஷயத்தை வந்து இங்க நடைமுறைப்படுத்திட்டு எல்லா விஷயங்களும் வந்து இங்க நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு சுமூகமான ஒரு சூழல், அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு சுமூகமான சூழல் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து சரியாக வந்து இயங்க ஆரம்பிச்ச உடனே அந்த அதுல இருந்து வரக்கூடிய வரியை வந்து மத்திய அரசு வந்து நேரடியாக வசூல் செய்து அதுல இருந்து உங்களுக்கு அடிப்படை தேவைக்கு என்ன வேணுமோ அதை நாங்க வந்து பார்த்து பிரிச்சு தாரோம். தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய வரி பங்கீடு முழுமையாக தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் சமமா வந்து நாங்க பிரிச்சு தருவோம். மத்திய அரசு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மத்திய அரசுக்கு ஒரு சுமூகமான போக்குல இருந்தாச்சுன்னா அதிகமான வரியை தருவோம். அந்த மாதிரிதான் வந்து மத்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எது காட்டுதுன்னா, இந்தியாவில வந்து மாநில சுயாட்சி இனி வந்து இருக்காது, மாநிலங்களுக்கு என்று ஒரு அரசியல் இருக்காது. அரபு நாடுகள் எடுத்தாச்சுன்னா சரி, அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடுகளாகவோ ஒரு மதம் சார்ந்த நாடுகளாகவோ இருக்கும். அதே மாதிரியாக இந்தியாவை மாற்றணும். பிரதமர் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதா வந்து மத்திய அரசுடைய நோக்கமாக. இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. இப்ப வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்றோம். அந்த வேற்றுமை என்னன்னு பார்த்தா இங்க பல இனங்கள் இருக்கு, பல மொழிகள் இருக்கு, பல கலாச்சாரங்கள் இருக்கு. இதைத்தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த வேற்றுமைகளே இங்க இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இன்னைக்கு முயற்சிட்டு இருக்கு. ஒரே மொழியா இருக்கணும், ஒரே கலாச்சாரமாக இருக்கணும், ஒரே சட்டமாக இருக்கணும், எல்லாமே வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசு வந்து திட்டம் போடுது. இந்த திட்டம் இங்க வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாநில அரசுடைய உரிமைகளை வந்து மத்திய அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிட்டு இருக்கு. ஒரு மாநிலத்தின் உரிமைகள் காக்கப்படணும்னா அந்த மாநிலத்தை வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆளணும் முதல்ல.
ஏன்னா அது இன்னைக்கு கேரளா வந்து மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து முழுமையாக எதிர்ப்போம், எதையுமே வந்து இங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மக்கள் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. கேரளாவை வந்து ஒரு மலையாளி ஆண்டுட்டு இருக்காரு. கர்நாடகான்னு பார்த்தாச்சுன்னா கர்நாடகை வந்து ஒரு கர்நாடகா தான் ஆண்டுட்டு இருக்காரு. ஆந்திரான்னு பார்த்தாச்சுன்னா ஆந்திராவை வந்து ஒரு தெலுங்கர் தான் வந்து ஆண்டுட்டு இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டை தான் பிற மொழியாளர்கள் வந்து அதிகமா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிறமொழியாளர்களுக்கு பிற இனத்தவர்களுக்கு எப்படி வந்து தமிழ் மண்ணின் மீது மக்களின் மீது இந்த மொழியின் மீது அக்கறை இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்படணும்னா தமிழர்களின் அறம் சார்ந்த ஒரு ஆட்சி இங்க நடக்கணும். அந்த ஆட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியால தான் வந்து தமிழக மண்ணில் வந்து கொடுக்க முடியும். சோ தேர்தல் வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த திமுக அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்து போர்க்கடி தூக்குவது வந்து புதுசு இல்ல. அதே மாதிரிதான் வந்து இப்பவும் வந்து தூக்கியிருக்காங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்து தொடக்கத்துல வந்து கருப்பு கொடை கூட பிடிக்காம வெள்ளை கூட பிடிச்சவங்க தான் இந்த திமுக. இன்னைக்கு வந்து தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பட்ஜெட் தரல, அதனால வந்து நாங்கள் போராட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அதெல்லாம் நடத்துவது ஒரு நாடகம். மக்கள் மத்தியில வந்து ஒரு அடுத்த வாக்கை குறிவைத்து நடத்தக்கூடிய நாடகம். இதை மக்கள் உணர்ந்து அடுத்த தேர்தலாவது திராவிட கட்சிகளை புறக்கணித்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை வந்து இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்கு நாம் தமிழர் கட்சியை நோக்கி மக்களுடைய பார்வை திரும்ப வேண்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.